வணக்கம் நண்பர்களே. என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நடிகர் சார்லி சார் அப்படிங்கிறவர் ஒரு தனித்துவமானவர். காமெடியா இருக்கட்டும், குணச்சித்திர கதாபாத்திரமா இருக்கட்டும், யாருடைய சாயலும் இல்லாமல் நடிக்கிறதுல ஒரு அசகாய ராட்சசன் அப்படின்னு தான் சொல்லணும். அவரால் ரொம்ப சீரியஸான ரோலையும் பண்ண முடியும், காமெடியான ரோலையும் பண்ண முடியும். அவருடைய டயலாக் டெலிவரி, ஸ்லாங்கு அப்படின்றதெல்லாமே உருமாற்றிக் கொள்பவர். சார்லி சாரை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் அவருடைய படங்களை சொல்லலாம்னாலும் கூட, அந்த வெற்றிக்கொடி கட்டு அந்த படத்தில் அவர் பார்த்திபனை சந்திச்சுட்டு அப்படி பின்னங்கையை கட்டிக்கிட்டு அப்படி பைய கக்கல்ல வச்சுக்கிட்டு அப்படி போவார் பாருங்க, அழுதுருவோம் நம்மெல்லாம். அப்படிப்பட்டவர். சமீபத்தில் கூட சார்லி சாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்து ஒரு 3/4 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். கவிஞர் வாலி அவர்கள் சார்லி மேல ரொம்ப காதல் கொண்டவர். ஏன்னா சார்லியினுடைய ஆரம்பபரமான பொய்க்கால் குதிரையில சார்லியும் நடித்திருப்பார், வாலி அவர்களும் அந்த படத்துல நடிச்சிருப்பார். பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல கிரேசி மோகனுடைய டிராமா தான் சினிமாவா மாறுனுச்சுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இதுல சார்லி சார் அவர் ஒரு விஷயத்தை பகிர்ந்துகிட்டதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வாலி அவர்கள் ஒரு புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதுல என்னன்னாக்க, சார்லியின் இறகுகள் இந்த உலகை வலம் வரும், அவன் இன்னும் உயருவான், இது சத்தியம் அப்படின்னு ஒரு தடவை எழுதியிருந்தாராம். உடனே போன் பண்ணி, அண்ணா என்னன்னா இது, உண்மையை தாண்டா எழுதியிருக்கேன் அப்படின்னு வாலி அவர்கள் சொன்னாராம். வாலி அவர்கள் நிறைய மேடைகள்ல சொல்ற ஒரு வார்த்தை தமிழ்ல ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு. சார்லிக்கு அந்த ஆசீர்வாதம் நல்லபடியா இருந்ததுனாலதான் வாலி அவர்கள் சொன்ன அந்த ஒரு சொல் வென்றிருக்கு அப்படின்னு சார்லி சாரும் சொல்லிட்டு இருந்தார். அப்படி சார்லி சார் சொல்லிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நல்ல பழக்கம், வாலி சாருக்கு கூட நல்ல பழக்கம், அண்ணான்னு சார்லி சார் பழகிற அளவுக்கு நல்ல பழக்கம் இருந்திருக்கு. அப்ப கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களும் தன்னுடைய ஆரம்ப கட்டத்துல ஒரு வலியோட ஒரு வேதனையோட நடிச்சிருப்பாங்க இல்லையா. வலியோட நடித்தவர்கள் நிறைய பேர் உண்டு, ஆனா நான் வாலியோட நடிச்சேன் அப்படின்னு சார்லி சார் ஒரு ரைமிங்கா வாலி ஸ்டைல்லையே சொல்லுவாரு. அப்புறம் அவர்கிட்ட கோயில் நகரமாம் குடந்தை, அத்தனை தெய்வங்களுமா இந்த அநீதிக்கு உடந்தை அப்படின்னு வாலி அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த கும்பகோணத்துல ஸ்கூல்ல தீ விபத்து ஏற்பட்டு குழந்தைகள் இறந்து போனாங்க இல்லையா, அதை மறக்கவே முடியாதுல்ல அந்த சிறுமிகள் குழந்தைகள். அந்த விஷயத்தை வாலி அவர்கள் எழுதும்போது, கோயில் நகரமாம் குடந்தை, அத்தனை தெய்வங்களுமா இந்த அநீதிக்கு உடந்தை அப்படின்னு எழுதியிருந்திருக்கிறாரு. என்னன்னா இது, நீங்க இப்படி எழுதலாமா? அப்படிதான்டா தோணுச்சு, அதான் எழுதுனேன் அப்படின்னாரா. ஏன்னா கோயில் நகரம்னு கும்பகோணத்தை சொல்றேன். இப்படியாக ஒரு நட்பு இருந்திருக்கு. சார்லி சார் என்ன சொல்றாரு, வாலி சார் எவ்வளவு பெரிய ஒரு மனிதர், அவர் எத்தனை புகழை சம்பாதித்திருப்பவர், எத்தனை வருடங்களாக திரையுலகில் இருக்கிறவர், நாகேஷ் சாருக்கெல்லாம் டயலாக் எழுதியிருக்கிறாரு, நாகேஷ் சாருக்கு பாட்டு எழுதியிருக்கிறாரு, தேங்காய் சீனிவாசன், அப்படி இப்படின்னு அவருடைய இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அது. ஆனால் அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது தான் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அது ஒரு டிராமா நாடகம், தெருக்கூத்து கலைஞர், ஒரு சினிமா கலைஞனாக அப்படிங்கிற ஒரு நாடகம் அது. அந்த நாடகத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கேன். அப்போ ஒரு நாள் எனக்கு இரவு கவிஞர் வாலி சார்லி சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். சார்லி சார் சொல்றாரு, எனக்கு ஒரு நாள் நைட்டு ஃபோன் வருது. ஃபோன் வந்துட்டு குரல் கண்டுபிடிச்சிட்டு, அண்ணா வணக்கண்ணா அப்படின்னு சார்லி சொல்லியிருக்காரு. ஏண்டா அந்த பாலு பாடினது பெரிய ஹிட்டாமே அப்படின்னு வாலி அவர்கள் கேட்டிருக்காரு. அண்ணா என்ன பாட்டுனா அப்படின்னு இருக்காரு. அதான்டா ஏதோ மூச்சு விடாம பாடியிருக்கானாமே, அந்த பாட்டு பாலு பிரமாதப்படுத்திட்டானா, ராஜா சொன்னான்டா அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டலாம், ஹிட் ஆயிடுச்சாமே அப்படின்னு இசைஞானி இளையராஜா அவர்கள், எஸ்பிபி அவர்கள் பாடிய அந்த கேளடி கண்மணி திரைப்படத்தில் வரக்கூடிய மண்ணில் இந்த காதல் என்றிங்கிற அந்த மூச்சு விடாம பாடக்கூடிய பாட்டை சொல்லியிருக்காரு இளையராஜா அவர்கள் வாலி அவர்கள்ட்ட. அதை இவர் கேட்குறாரு சார்லி சார்கிட்ட. கேட்கறதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. ஆமாண்ணா பிரமாதமா பாடியிருக்காருண்ணா. ரைட்டு, நீயும் நம்ம டிராமா இருக்குல்ல அதுலயும் மூச்சு விடாம பாடிடு என்ன அப்படின்னு போன வச்சுட்டாங்க. சார்லி அவர்களுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அது, நம்மளை போய் பாட சொல்றாரு, நம்ம எப்படி பாடுறது, பாலு சார் மாதிரி பாட முடியுமா,
பாலுசாரி மாதிரி விட்டுருங்க, சாதாரணமா பாட முடியுமா? நம்ம மூச்சு விடாம வேற பாடணுமாமே. என்ன இப்படி வாலிஜி அண்ணா குண்டை தூக்கி போட்டாரு, இல்ல நம்மளை கிண்டல் பண்றாரு போல இருக்கு, இல்ல ஐயோ உண்மையை தான் சொல்லுவார், இத்தனை நம்ம இவ்வளவு நேரத்துல நைட்ல பேசுறாருனாக்க அப்படின்னு சார்லி அவர்களுக்கு ஏக குழப்பம். அப்புறமா ஒரு 3 நாட்கள் கழித்து அந்த டிராமாவுக்கான டயலாக் எழுதப்பட்டிருக்கு. சார்லி அவர்கள் வந்த உடனே அந்த டயலாக் பேப்பரை வாலி சார் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் பேசக்கூடிய டயலாக். மிரண்டு போயிட்டாராம் சார்லி சார். ஆனா சார்லி சார் இதெல்லாம் சாதாரண விஷயம். அவர் அவ்வளவு அசகாய சூரன். என்னை பொறுத்த வரைக்கும் சார்லி சாரை நம்ம தமிழ் சினிமா இன்னும் பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன். அப்ப அந்த டயலாக பிரமாதமா மனப்பாடம் பண்ணி அந்த ஸ்லாங்கு மாறாம அட்டகாசமா அந்த நாடகத்தை அவர் 15 நிமிடம் அந்த நாடகத்தில் வரக்கூடிய காட்சியை அவர் பேசின உடனே கிட்டத்தட்ட அந்த 15 நிமிட டயலாக்னா 15 நிமிஷம், இல்லை 17 நிமிஷம் டயலாக்னா 17 நிமிஷம். அது பேசி முடிச்ச உடனே அவ்வளவு நிமிஷமும் அந்த 15 நிமிஷம்னா 15 நிமிஷமும் கரகோஷம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னப்ப வாலி அவர்களுடைய முகத்துல அவ்வளவு பெருமிதம். சார்லி நான் சொன்னதை செஞ்சிட்டான் பிரமாதமா அப்படின்னு. அண்ணா எல்லாம் நீங்க தானா கொடுத்த தைரியம் அப்படின்னு சார்லி சார் சொன்னே, நீ பண்ணுவடா, உனக்கு அவ்வளவு திறமை இருக்குடா, லூசு பய, நீ சும்மாடுறா, நீலாம் உயரம்லாம் உனக்கெல்லாம் இன்னும் எங்கேயோ வருவ நீ அப்படின்னு எப்ப பார்க்கும் போதெல்லாமே சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை ஊக்கப்படுத்துறதுங்கிறது இன்னைக்கு இல்லை. சமீபத்துல பாருங்க, தக் லைஃப் திரைப்படத்துல அந்த விழாவில் சிம்பு அவர்களை அப்படி கொண்டாடி தீர்த்துட்டார் கமல் சார். கமல் சார் மாதிரி ஒருத்தர் சிம்பு சார் அவர்களே அப்படி தூக்குறாரு. அப்படி நீ ஒரு தலைமுறையே உருவாக்கக்கூடிய தலைவன்டா நீ அப்படின்னு சிம்பு சாரை பார்த்து கமல் சார் சொன்னாருங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. சார்லி சார் அப்படிங்கிற ஒரு மகத்தான கலைஞனை நாம இன்னும் நன்றாகவே பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் சினிமாவுக்கு இன்றைய இயக்குனர்களுக்கு நான் வைக்கிற ஒரு சின்ன கோரிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தருணத்துல கவிஞர் வாலி அவர்கள் பற்றிய பாடல் பிடித்திருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதே போல நடிகர் சார்லி அவர்கள் நடித்த எந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தால் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன், இன்னும் வளர்ச்சி அடைவேன்கிறத தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, வணக்கம்.